ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமில் என்ன கோர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி அண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டரி. இன்றைய தேதிக்கு ஆரி டிசைன்ஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? சாரீ, துப்பட்டா, ப்ளவுஸ், இன்னும் பல விதமான காஸ்டியூமில் யூஸ் பண்ணுறாங்க. ஆரி ஒர்க் டிசைன்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப்ஸ் இருக்குது அப்படின்னா பீட்ஸ் ஒர்க், சர்தோசி ஒர்க், குந்தன் ஒர்க், பேட்ச் ஒர்க், மகம் ஒர்க், பிரைடல் ஒர்க், கட் ஒர்க். இது போக இன்னும் பலவிதமான டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு நம்ம E-careerpluzல சொல்லித்தராங்க. இந்த ஆரி அண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸில் பேசிக்காக ஆரி ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து இன்டெப்த்தாக ஒரு நெக் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுறது வரைக்கும் 100% ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுனால நீங்கள் கடையிலையோ இல்லை வீட்டிலே இருந்தோ சம்பாதிக்கலாம். அது போக உங்களுக்கு இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுனால உடனே ISO மற்றும் IFO சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுனால நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னாலும் ரொம்ப உதவியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்காங்க நமது E-careerpluz. இப்போ நம்ம லேபில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதாங்க நம்ம டெய்லரிங் யூஸ் பண்ணுற ஜாக் மிஷின்ஸ். இதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற விதம் எப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது போக ஆரி காட்டில் ஒரு கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுற வரைக்கும் நமக்கு உள்ள ப்ராக்டிக்கல் வைஸாக கிளாஸ் போயிட்டுருக்குங்க. இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ப்ராக்டிக்கல் ஒர்க்கு தாங்க. இதெல்லாம் பாருங்கள், ஒரு பீகாக் டிசைன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ண தெரியலை அப்படின்னா அது ஃப்ரீஹேண்ட் ட்ராயிங்லேருந்து ஒவ்வொரு அவுட்லைன்லேயும் நம்ம எவ்வளோ அழகாக பீட் ஒர்க்கு போடணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு உள்ளே வந்துடுங்க. இதெல்லாம் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ். இது போக உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வைஸாக கிளாஸ் உள்ளே வந்துட்டுருக்குங்க. ஓவர்லாக் மிஷின் 5 த்ரெட்டை வச்சு விதவிதமாக ஹேண்டில் பண்ணுற விதம் சொல்கிறோங்க. இதெல்லாம் பாருங்கள், மிஷின் எம்ப்ராய்டரியில் உங்களுக்கு ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறீங்களா, ஸோ அதெல்லாம் எப்படி ஒரு மிஷின் மூமெண்ட்லாம் எப்படின்றது டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வைஸாக வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம ஆரி அண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க்கில் என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆரியில் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் நீடில்ஸில் நமக்கு இருக்குது. ஸோ இதில் நம்பர் வேரியேஷன்ஸ் இருக்குது. 24, 23 அந்த மாதிரி இருக்கும். இதோட ஷார்ப்னஸ்லாம் பாருங்கள், எஜ்ஜில் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கோர்ஸிப்ஸில் இருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு த்ரெட்டை வச்சு ஹேண்டில் பண்ண 13, 14 நீடில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. இதோட நீடில் துளி பிராண்டுன்னு சொல்லுவாங்க, ஜருகை த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா A1 மம்தா பிராண்டுன்னு சொல்லுவாங்க, டயாலஜி பிராண்டு. இந்த 2 பிராண்டுமே நீங்கள் புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணவே உங்களுக்கு ஜருகை த்ரெட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு சில்க் த்ரெட்டு. ஸோ இந்த சில்க் த்ரெட்டுலாம் பார்த்தீங்கன்னா இதோட பிராண்டெல்லாம் உங்களுக்கு இருக்கும், பெல் பிராண்டுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் த்ரெட்டு அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிக்கு இல்லாமல் கட் ஆகாமல் உங்களுக்கு வரும். ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரிலே உங்களுக்கு ஒவ்வொரு கலர்ஸ் இருக்கும். இந்த கலர்ஸ்லாம் பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் எடுத்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். இதுவே நம்ம எல்லோ, பிங்க்கு, ப்ளூ, ஆரஞ்சு அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக நம்ம கிளாத் வச்சு செலக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்பர்ஸ் நீடில்ஸ்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில்ஸில் உங்களுக்கு ஸ்மால் சைஸ்லேருந்து மீடியம், லார்ஜ் சைஸ் ஒவ்வொரு சைஸ் நீடில்ஸ் இருக்கும். நமக்கு என்ன மாதிரி சைஸ் நீடில்ஸ் வேணுமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு நீடில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆரியில் உங்களுக்கு காயின்ஸ் ஒர்க்கு, பீட்ஸ் ஒர்க்கு, ஸ்டோன்ஸு, சீக்வன்ஸு. இதிலே ஸ்டோன்ஸில் கலர் வேரியேஷன்ஸ் இருக்குது, சீக்வன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு, ட்ரையாங்கல் ஷேப்பு, டியூப் பீடுன்னு சொல்லுவாங்க, சுகர் பீட்ஸ்னு சொல்லுவாங்க, ஜர்தோசி. பாருங்கள், ஆரி ஒர்க்கு நம்ம கிளாஸ்க்கு இங்கே படிக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்லாம் கொண்டு வர தேவையே இல்லைம்மா. ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டிசைன்ஸ் கற்று தந்திருக்கோம், எப்படிலாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் உங்களுக்கு டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஒவ்வொரு பார்டர்லையும் சொல்லி டாப்பில் பாருங்கள் பார்டர் ஸ்டிச்சஸ் ஈஸியாக உங்களுக்கு லைன் வந்துடும். இதெல்லாம் பாருங்கள் மிரர் ஒர்க் அண்டு பட்டன் ஒர்க். ஒவ்வொரு மிரர் ஒர்க் டைப்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் இருக்குது. என்ன மாதிரி டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்.
இதெல்லாம் பாருங்கள் ரிப்பன் ஒர்க். ஒரு பேபி ஃப்ராக் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் ரிப்பன் ஒர்க் ரொம்ப ஈஸியாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருவோம். இதிலெல்லாம் பாருங்கள் ஆரியில் வந்து டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரியில் சில்க் த்ரெட் வந்து ஒரு சிங்கிள் த்ரெட்டை வச்சு ஒரு டபுள் த்ரெட்டை வச்சு எப்படி ஒரு லீஃப் ஸ்டிச் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில். அடுத்துலாம் பாருங்கள் ஃபெதர் ஸ்டிச். உங்களுக்கு இதெல்லாம் பீகாக் டிசைன்ஸ் எப்படி ட்ரேசிங் பண்ணுறதுலேருந்து ஃபில்லிங் ஒர்க் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ நான் போட்டு காமிக்க போகிற ஸ்டிச்சஸ் வந்து பாருங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டில் டைப் ஆஃப் ஸ்டிச் என்னென்ன ஸ்டிச் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். நான் அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பாருங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டில் உங்களுக்கு த்ரெட்டு வந்து நான் பாலிஸ்டர் யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணும்போது அந்த எட்ஜில் பாருங்கள் இந்த ஒரு நூலை மட்டும் நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா கூட போதும். அந்த நூல் வந்து ரொம்ப அழகாகவே சிக்கு இல்லாமல் உங்களுக்கு வரும். நிறைய பேர் பாருங்கள் த்ரெட்டை யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு கடைசி சிக்கு விழுந்துடும். ரொம்ப வந்து அந்த நூலே உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி இழுத்து எடுத்துட்டிங்கன்னா கூட போதும். கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு கிளாத்தில் வந்து நான் போட போகிற ஸ்டிச்சஸ்க்கான லைன்ஸ் எல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் ஒவ்வொரு லைன்லேயும் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. எட்ஜில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி நாட் போட்டுட்டு நூல் வந்து கோர்த்துக்கோங்க. நீடில் கோர்த்துட்டு ஸோ ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டிச்சு நான் என்ன ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா பேக் ஸ்டிச் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பேக் ஸ்டிச் பாருங்கள் உங்களுக்கு எடுத்து உள்ளேருந்து எடுத்து ஸோ எவ்வளோ இன்ச்சஸ் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரே மாதிரி அளவு இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸ் பாருங்கள் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து இந்த லைன் ஃபுல்லாக இதே மாதிரி கண்டினியூவாக நீங்கள் ஸ்டிச் போட்டுட்ருக்க போகிறீங்க உங்களுக்கு தேவையான அளவு. ஸோ இந்த லைன் வரைக்கும் போதும் அப்படின்னா அதோடு முடித்து நீங்கள் பேக் சைடு திருப்பிட்டு ஒரு நாட் உள் பக்கமாக ஒரு நாட் இந்த மாதிரி போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் போடுற ஸ்டிச்சு வந்து பாருங்கள் கிராஸ் ஸ்டிச்சு. இதே மாதிரி நான் 2 லைன் போட்டுட்டு தேவையான அளவுக்கு ஸோ இங்கிட்டு ஆப்போசிட்டில் வந்து இன்ட்டு மாதிரி நான் வந்து ஸ்டிச்சை கொண்டு வரேன். இந்த பக்கம் இருந்து ஆப்போசிட்டில் எடுத்து இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி குத்துறேன். ஸோ இந்த ஸ்டிச் வந்து பாருங்கள் ஈவனாக இருக்கிற மாதிரி கிராஸ் வந்து உங்களுக்கு ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி போட்டு லாஸ்ட்டு வந்து அதே மாதிரி நீங்கள் இதோட நிப்பாட்டிட்டு கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உள் பக்கமாக போய் ஒரு நாட் போட்டுங்க. அந்த மாதிரி நாட் போட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் போடுற ஸ்டிச் பாருங்கள் ஸ்டெம் ஸ்டிச்சு. நான் போடுறது வந்து காம்பு தையல் சொல்லுவாங்க. இந்த தையலோட நீடில் பாருங்கள் நான் மேல் நோக்கி கீழேருந்து குத்துற மாதிரி நான் ஒவ்வொரு நீடிலையும் எடுத்து நான் ஷேப்ஸ் கொடுத்து கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ பாருங்கள் நீடிலோட டைரெக்ஷன் எப்படி கொண்டு வரேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்படி கிராஸ் டைப்பில் கொண்டு போயிட்டு உங்களுக்கு எட்ஜில் அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. உள் பக்கமாக போயிட்டு ஒரு நாட் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் யூஸ் பண்ணுற ஸ்டிச்சு வந்து பாருங்கள் செயின் ஸ்டிச். செயின் நார்மலாக நீங்கள் உள்ளேருந்து கோர்த்து எடுக்கிறது தான். நம்ம அந்த நீடியில் ரொட்டேட் பண்ணி சுற்றி த்ரெட்டு உள்ளே இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம செயினாக கோர்த்து கொண்டு வர்றது. இதுக்கு செயினுக்கு வந்து ஸ்பேஸ் எதுவும் விட தேவையில்லை. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஸ்டிச்சு வரும். உங்களுக்கு பாருங்கள் நான் போட்டுகிட்டே வரும்போது உங்களுக்கு தெரியும் கிளியராக. ஸோ லாஸ்ட் எண்டில் அந்த மாதிரி உள் பக்கமாக குத்தி ஒரு நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் போடுற ஸ்டிச் வந்து பாருங்கள் சாட்டின் ஸ்டிச்சு. மேக்ஸிமம் இந்த ஸ்டிச்செல்லாம் பாருங்கள் ஃபில்லிங் ஒர்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த ஸ்டிச்செல்லாம். ஸோ 2 லைன் தான் போட்டிருக்கேன். அந்த லைனுக்குள்ளேயே வர மாதிரி ஈவனாக நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் பாருங்கள் ப்ளவுஸில் மேக்ஸிமம் உங்களுக்கு அவுட்லைன் நெக்கோட லைனுக்கே இந்த ஸ்டிச் போதும். உங்களுக்கு ஃபில்லிங் ஒர்க் உள்ளே கொடுத்துட்டும் இங்கிட்டு பீடு ஒர்க் வச்சு கூட நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் போடுற ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு ரன்னிங் நாட் ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்து பாருங்கள் ஸ்பேஸ் வந்து இதுக்கு அதிகமாக விட தேவையில்லை. லைட்டாக தான் ஒரு புள்ளியாட்டம் ஸ்பேஸ் தான் விழுந்திருக்கு. ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்டிச்சையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து நான் போடுற ஸ்டிச் வந்து லேசி டேஸின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச் பாருங்கள் ஒரு சின்ன ஃப்ளவர் வரைஞ்சிட்டு அந்த ஃப்ளவருக்கு அளவான அளவுக்கு நான் வந்து ஈவனாக ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி கொடுத்து அதை லாக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ தேவையான அளவு கொடுத்து லாக் பண்ணிடுங்க பக்கத்தில். அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் லாக் பண்ணி வரும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து மேலேறி எம்பாமல் வரும். உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ உள்ளே வந்து சென்டரில் ஒரு கலர் எடுத்து அதே மாதிரி ஷார்ட்டாக ஒரு செயின் மாதிரி கொடுக்குறேன். பாருங்கள் இங்கே ஒரு லாக். இந்த மாதிரி லாக் கொடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டிச் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி கிளாத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஓரங்களையும் தூக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் போடுற ஸ்டிச் வந்து பாருங்கள் ஸ்பைடர் ஸ்டிச்சு. ஸ்பைடர் ஸ்டிச்சுக்கு நான் வந்து லேயராட்ட பிரிச்சுருக்கேன். ஒரு 6 லேயர் தனியாக தெரிகிற மாதிரி
நான் வந்து போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு சென்டர்லேருந்து எடுத்து ஊசி பேக் சைடு திருப்பிட்டு அப்படியே ஒரு லைன் விட்டு ஒரு லைன் அப்படியே சுற்றி ரொட்டேட் பண்ணியே கொண்டு வந்துகிட்டே இருங்க. ஸோ அந்த லைன் நம்மளோட ஸ்டிச்சஸ் லைன் முடியுது பாருங்கள், அந்த லைன் வரைக்கும் நல்லா ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்து அப்படியே உள் பக்கமாக குத்தி ஒரு நாட் போட்டுருங்க. அடுத்து நான் போடுற ஸ்டிச் வந்து பாருங்கள், ஃபெதர் ஸ்டிச். இந்த ஸ்டிச்லாம் மோஸ்ட்லி வந்து 3-4 லைன் போட்டிருக்கேன். 4 லைன்லேருந்து உங்களுக்கு கிராஸ் பண்ணி ஸ்டிச்சை கொண்டு வரேன். ஃபெதர் டைப்பில் உங்களுக்கு உள்ளே இருக்கும் ஸ்டிச் வந்து. ஸோ ரொம்ப ஒரே ஈவனாக போட்டதுக்கப்புறம் அப்படியே லாட் போட்டு கொண்டு வந்துடுங்க. அடுத்து நான் போடுற ஸ்டிச் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து கிராஸ் ஸ்டிப்லேயே பாருங்கள், இது ஒரு டைப்பு. இந்த டைப் ஸ்டிச் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ரொம்பவே. நெக்ஸ்ட்டு நான் போடுற ஸ்டிச் வந்து ஃப்ரெஞ்ச் நாட். இந்த நாட் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரோஸோட மொட்டாட்டம் இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து நார்மலாக ஒரு நாட் போட்டாலே போதும், அவ்வளோதான் இந்த ஸ்டிச்சு. நீடியில் எடுக்கிறோம், 3 தடவை ரொட்டேட் பண்ணி அப்படியே உள்ளே குத்துறோம். ரொம்ப ஈஸி இந்த ஸ்டிச் வந்து. நெக்ஸ்ட்டு நான் போடுற ஸ்டிச் பாருங்கள், கோம்பு ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்போசிட்டில் எடுத்து நீடில் உள்ளே போட்டு ஒரு லாக் போட்டுகிட்டே வரோம் நீடில். ஸோ பாருங்கள், இந்த ஸ்டிச் இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டில் டைப் ஆஃப் ஸ்டிச் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸாக பார்த்துருக்கீங்க. அடுத்து வந்து ஆரி ஒர்க்கில் ஸ்டிச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பாருங்கள், ஒரு த்ரெட்டில் வந்து எட்ஜில் எப்படி நாட் போடணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரேயான்ஸ் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நான் போடுற ஸ்டிச்சு வந்து பாருங்கள், ஆரியில் வந்து பீடு லோட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரே ஒரு பீட் லைன் வச்சு போடுறேன் பாருங்கள். 1 or 2 hour பீடு வச்சு எப்படி கோர்க்குறது அப்படின்றது மெத்தட் தான் இதுவும். இந்த லைன்லேயே வந்து பாருங்கள், ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பீடு எடுத்து கோர்த்துக்கலாம். கோர்க்கும்போது பாருங்கள், ஒரு சில பீடெல்லாம் பெருசு சிறுசுமாக இருக்கும். ஒரே மாதிரி ஈவனாக எடுத்து பீடு கோர்த்திங்க அப்படின்னா அந்த லைனே ரொம்ப அழகாக ஒரே மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி. பீட் எடுத்து இதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறது பாருங்கள் மெத்தடை. இப்போ வந்து லாஸ்ட் வந்து எட்ஜில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் முடிக்க போகிறீங்க அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணி ஒரு நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிராஸாக இப்போ வந்து லோட் ஸ்டிச் பீடை வச்சு நான் லோட் பண்ணுறேன் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 4 பீடு எடுத்துக்கோங்க. நான் அந்த பீடை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு ஒரு 4 பீடு மட்டும்தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி கண்டினியூவாக ஒரு 4 பீடு எடுத்து கிராஸ் பண்ணி திரும்ப ஒரு நாட் போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸ் போகிறேன். ரிவர்ஸ் போயிட்டு திரும்ப ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே இதில் வந்து எடுத்து ஒரு 4 பீட் போட்டு நம்ம அந்த பீடவே கவர் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். மேக்ஸிமம் பாருங்கள், பைப்பிங் த்ரெட்டை வச்சு மோஸ்ட்லி வந்து லோட் ஸ்டிச்லாம் போட்டிருப்பாங்க. நான் போடுறதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு பீடு லைன் கொடுத்துட்டு அந்த பீடுக்கு மேலே லோட் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு இதுவே உங்களுக்கு பார்க்க அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஜர்தோசி ஒர்க் இருக்குது. ஜர்தோசி வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதவே நீங்கள் கிராஸாக போடுற மெத்தடு தான். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பீடெல்லாம் கிராஸாக பண்ணியிருக்கீங்களா, அதே மெத்தடு தான் ஜர்தோசி வச்சு நீங்கள் கிராஸாக ஸ்டிச் பண்ணுறீங்க. பக்கத்தில் பாருங்கள், ஒரு லாக் போட்டு ரிவர்ஸ் வந்துட்டு திரும்ப ஒரு ஜர்தோசி எடுத்து கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு பக்கத்தில் ஒரு லாக் போட்டு திரும்ப ஒரு ஜர்தோசி எடுத்து கோர்த்துட்டு இதேவே நம்ம என்ன பண்ணுறோம், கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கோம். இதில் வந்து பாருங்கள், ஒரே லைனாக ஈவனாக வர மாதிரி நீங்களும் போட்டுகிட்டே வரலாம். மேக்ஸிமம் இந்த ஸ்டிச்செல்லாம் பாருங்கள், நெக் லைனில் வந்து உங்களுக்கு ஃபில்லிங்க்கு இந்த ஸ்டிச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டிச்செல்லாம் இந்த மாதிரி ஃபில்லிங் ஒர்க்குக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஸோ எட்ஜில் வந்து இங்கே இதே மாதிரி இந்த அளவுக்கு போதும், இதோட ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் போடுற ஸ்டிச் வந்து இதுவும் ஜர்தோசி தான். ஜிக்ஸாக் மாடலில் இந்த ஸ்டிச் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதவே நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு ஒன்று வந்து கிராஸாக வச்சுருக்கேன். கிராஸாக வச்சுட்டு பக்கத்தில் ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜர்தோசி கோர்த்துட்டு திரும்ப கிராஸாக போடுறேன் அங்கனுக்குள்ள. ஸோ ஒவ்வொரு இடங்களையும் நம்ம கிராஸ் பண்ணி ஒரு ஜர்தோசி கோக்கும்போது அந்த இடங்களில் வந்து ஒரு சின்ன லாக் போட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி லாக்னா உங்களுக்கு வந்து நாட் கிடையாது, ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி குட்டியாக போட்டுட்டு நீங்கள் டர்ன் பண்ணி திருப்பினீங்க அப்படின்னா அது நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இதே தான் நான் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஜிக்ஸாக் மாடல். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ப்ளவுஸ்லலாம் கான்ட்ராஸ்ட்டாக கிராஸ் ஸ்டிச் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜர்தோசி மெத்தடில் கொண்டு வந்து நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ அடுத்து என்ன ஸ்டிச்சு பாருங்கள், நான் ஒரு வந்து டபுள் லைன் வந்து போட்டிருக்கேன். இதுவும் ஜர்தோசி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஜர்தோசியில் இத்தனை டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ்லாம் உள்ளே இருக்குது. இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ ஒரு பார்ட்டு தான். இதில் பாருங்கள், நான் கிராஸாகவே ஒரு 5 லைன்ஸ் ஜர்தோசி வந்து கிராஸாகவே வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு எப்படி நான் கிராஸாக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணேனோ அதே இதில் வந்து கிராஸாக போட்டிருக்கேன். ஸோ இந்த சைடு பாருங்கள், இதில் ஆப்போசிட்டில் ஒன்று வச்சுருக்கேன், அதாவது டபுளாக வர மாதிரி இங்கிட்டு பின்னல் சைடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பின்னல் டைப் ஆட்டம் நான் ஜர்தோசி வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரெண்டாவது ஆப்போசிட்டில் எடுக்கிறோம் பாருங்கள், அந்த ஜர்தோசி வந்து நீங்கள் எங்கே ஃபஸ்ட்டு வந்து முடிக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து ஒரு ஜர்தோசியை கோர்த்து ஜாயின் பண்ணுங்கள் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் 2 த்ரெட்டை வச்சு நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு த்ரெட்டை வச்சு ஹேண்டில் பண்ணுறேன், இந்த ஆப்போசிட்டில் ஒரு த்ரெட்டு. எதுக்காக அப்படின்னா நமக்கு 2 சைடு வந்து பின்னல் மாதிரி போடும்போது ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் நான் 2 த்ரெட்டு வச்சு ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த சைடு பாருங்கள், நான் த்ரெட்டை எடுத்து திரும்ப ஒரு ஜர்தோசி கோர்த்துட்டு இந்த லைனுக்கு தேவையான ஒரு 5 லைன் ஜர்தோசி கோர்த்துட்டு திரும்ப ஆப்போசிட்டில் அதே மாதிரி கோர்த்துட்ருக்கேன். ஸோ இது மாதிரி பாருங்கள், இந்த ஜர்தோசி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும். இது பாருங்கள், உங்களுக்கு மாடுலேஷனே வேறு மாதிரி இருக்கும், பின்னல் டைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பின்னல் மாதிரி உங்களுக்கு ஜர்தோசி வந்து இருக்கும். இதுவே உங்களுக்கு இப்போ நான் சிங்கிள் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா டபுள் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜர்தோசியில். இங்கிட்டு ஒரு கலர் அங்கிட்டு ஒரு கலர் ஆப்போசிட்டாக வச்சு கூட நீங்கள் அழகாக ஒர்க் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாகவே இருக்கும். இப்போ அதே மாதிரி தான். ஸோ இந்த சைடு வந்து நம்ம ஒரு த்ரெட்டை போட்டு நாட் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து நம்ம எந்த அளவுக்கு முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஒரு நாட் போட்டுருங்க. ஸோ தேவையான அளவுக்கு நம்ம நாட் போட்டு முடிச்சிட்டோம். இந்த ஒர்க் வந்து பாருங்கள்,